பொறுப்பாளர் நியமனம் தொடர்பாக பனையூரில் விஜயின் காரை மறித்து அஜிதா தர்ணாவில் ஈடுபட்ட போதும் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக சாமுவேல் ராஜை விஜய் நியமித்துள்ளார். தூத்துக்குடி மத்திய மாவட்ட பொறுப்பாளராக அஜிதா ஆக்னல் என்பவர் 2 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார். ஆனால் அவருக்கு பொறுப்பு வழங்காமல் சாமுவேல் என்பவரிடம் பணம் பெற்று தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் பொறுப்பு வழங்கியதாக புகார் எழுந்தது. விடுபட்ட மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர் நியமனத்திற்காக பனையூருக்கு தாவேக தலைவர் விஜய் சென்ற காரை வழிமறிக்கவே சந்திப்பு நடத்தாமல் விஜய் அலுவலகத்திற்குள் சென்றார். தொடர்ந்து அஜிதாவை சந்தித்து பேசிய பின்பு பேட்டியளித்த தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அஜிதா விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். நிகழ்ச்சி இருக்கிற பொழுது நிகழ்ச்சியை முடிச்சுட்டு தான் பேசுவோம். அதை நாங்க பேசிப்போம். வேற ஏதாவது இது தவிர்த்து வேற ஏதாவது கேள்வி விஜய் அவர்கள் இருந்தாங்க. கிளம்பும் போது கூட அவரை சமாதான பேச்சுவார்த்தை திசை திருப்புற வேலையா இருந்த மாதிரி இருந்தது சார். ஒரு வரவர கேள்வி, சீமானும் விஜயும் பாஜக எடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அண்ணன் திருமா மீது நாங்க ரொம்ப அதிக நம்பிக்கை, ஒரு மரியாதை உள்ளவர்கள். நான் நிறைய தடவை அவர் சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கோம். அண்ணன் திருமா ஒரு பெரிய போராளியாக தன்னுடைய கட்சியை ஆரம்பித்தால், இயக்கத்தை ஆரம்பிச்சார். அவர் நேற்று பேசுறத நானும் பார்த்தேன். அவர் திமுகவை அழிக்க பார்க்கிறார்கள் சொல்றாரு. இவர் திமுகவை அழிப்பதற்காக மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியே வச்சு திமுகவை அழிக்க மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கியவர் அண்ணன் திருமா அவர்கள் தான். இன்னைக்கு அவர் அந்த போராட்டத்தில் அவர் தோல்வியுற்று அதற்கு மேல போராட வலிமை இல்லாமல் ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ்க்கு போயிட்டார் அண்ணன் திருமா அவர்கள். இதையடுத்து பனையூரில் தாவேக அலுவலகம் முன்பு தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக சாமுவேல் ராஜை விஜய் நியமித்துள்ளார். எந்த துணை பொறுப்பிலும் அஜிதாவை விஜய் நியமிக்காதது குறிப்பிடத்தக்கது.